இப்போ டெல்லி சுல்தானிய சாம்ராஜ்யங்கள் எத்தனை வம்சங்களால் ஆட்சி செய்யப்பட்டது அப்படின்னு தெரியணும் நமக்கு. ஸோ 1206 1526 கிட்டத்தட்ட 320 ஆண்டுகள் 320 இயர்ஸ் இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் யாருன்னா டெல்லி சுல்தானியர்கள். இந்த 320 ஆண்டுகளில் 5 வம்சத்தினர் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க டெல்லி சுல்தானிய பேரரசை. முதலாக ஆட்சி செய்த வம்சத்தினர் வந்து அடிமை வம்சம் அல்லது ஸ்லேவ் டைனஸ்டி அப்படிமோ, இல்லை மம்லுக் டைனஸ்டி அப்படிமோ. 1206 1290 வரைக்கும் இவங்க ஆட்சி செய்தாங்க. இவங்களை தொடர்ந்து ஆட்சி செய்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கில்ஜிக்கல் அப்படிம்பாங்க. இவங்க வெறும் 30 ஆண்டுகள் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. 1290 1320 வெறும் 30 ஆண்டுகள் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்களை தொடர்ந்து அடுத்த ஆட்சியாளராக வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துக்ளக் டைனாஸ்டி. இந்த துக்ளக் வம்சத்தினர் 1320 1414 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க. இவங்களை தொடர்ந்து அடுத்து 4வதாக வந்தவங்க சையது வம்சத்தினர் 1414 1451 வரைக்கும் இருந்தாங்க. ஃபைனலாக வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லோடி வம்சத்தினர். லோடி அப்படிங்கிறவங்க 1451 1526 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கு கீழேயும் நான் சில பேர்கள்லாம் போட்டிருக்கேன், கவனிச்சிங்களா? பாருங்கள், ஸ்லேவ் டைனஸ்டி அடிமை வம்சத்தின் கீழ் நம்ம டர்க்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்போது இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, இவங்க எந்த இனக்குழுவை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவர் டர்க்கிஷ், இவங்க துருக்கியர்கள் அப்படிங்கிறவங்க. கில்ஜிக்கல் எந்த இனக்குழுவை சேர்ந்தவங்கன்னா அவங்க வந்து ஒரு கலப்பு இனம், துருக்கியர்கள் மற்றும் ஆப்கானிய வம்சத்தினருடைய கலப்பு இவங்க. இதே மாதிரி தான் துக்ளக் வம்சத்தினரும் துருக்கியர் மற்றும் ஆப்கானியர்களுடைய கலப்பு. சையத் வம்சத்தினர் அப்படிங்கிறவங்க தே பிலாங் டு இந்தியா. ஸோ அவங்க வந்து இந்திய முஸ்லீம்கள், இந்திய இஸ்லாமியர்கள், அவங்க ஹிந்துஸ்தானிஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோடி வம்சத்தினர். லோடி வம்சத்தினர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்கானியர்கள்.